டெல்லி நீதிமன்றம் வழங்கிய ஜாமீனை தற்போது நிறுத்தி வைத்து உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கெஜ்ரிவாலுக்கு வழங்கிய ஜாமீன் நிறுத்தி வைக்கப்படுவதாக தற்போது டெல்லி நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை தகவலாய் பார்த்து வருகிறோம். டெல்லி நீதிமன்றம் வழங்கிய ஜாமீனை நிறுத்தி வைத்திருக்கிறது உயர்நீதிமன்றம். கெஜ்ரிவாலுக்கு வழங்கிய ஜாமீன் நிறுத்தி வைக்கப்படுவதாக தற்போதைய அண்மை செய்திகள் தெரிவிக்கின்றன. டெல்லி நீதிமன்றம் வழங்கிய ஜாமீன் தற்போது நிறுத்தி வைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அண்மை தகவலாய் பார்த்து வருகிறோம். கெஜ்ரிவாலுக்கு வழங்கிய ஜாமீனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை முறையீடு செய்திருப்பதால் தற்போது கெஜ்ரிவாலுக்கு வழங்கிய ஜாமீன் நிறுத்தி வைக்கப்படுவதாக தற்போது நீதிமன்றம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இது பற்றின அண்மை தகவலை கூடுதலாக நாம் பார்த்து வருகிறோம். அமலாக்கத்துறை வழக்கை விசாரித்து முடிவு எடுக்கும் வரை கெஜ்ரிவாலுக்கு வழங்கிய ஜாமீன் நிறுத்தி வைக்கப்படுவதாக உயர்நீதிமன்றம் தற்போது அண்மை தகவல் ஒன்றை தெரிவித்திருக்கிறது. கெஜ்ரிவாலுக்கு வழங்கிய ஜாமீன் நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் அமலாக்கத்துறை வழக்கை விசாரித்து முடிவு எடுக்கும் வரை கெஜ்ரிவாலுக்கு வழங்கிய ஜாமீன் நிறுத்தி வைக்கப்படுவதாக உயர்நீதிமன்றம் தற்போது தகவல் ஒன்றை தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் ஆண்டன். ஆண்டன், வணக்கம் ஆண்டன். கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது பற்றின அண்மை செய்திகள் என்ன, விரிவாக பதிவிடலாம்? வணக்கம் ஸ்ரீயா. அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் இன்றைய தினம் டெல்லி திகார் சிறையிலிருந்து வெளியில் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த முடிவு தான் தற்பொழுது டெல்லி உயர்நீதிமன்றமானது நிறுத்தி வைத்திருக்கின்றது. ஏனென்றால் அவர் கடந்த மார்ச் மாதத்தில் கைது செய்யப்பட்டார். இந்த டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு விவகாரத்தில் கைது செய்யப்பட்டார். ஆம் ஆத்மி கட்சிக்காக 100 கோடி ரூபாய் பணம் கேட்டதாக, லஞ்சமாக பணம் கேட்டதாக அமலாக்கத்துறை அரவிந்த் கெஜ்ரிவால் மீது குற்றம் சாட்டியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்துதான் அமலாக்கத்துறை அரவிந்த் கெஜ்ரிவாலை மார்ச் மாதம் கைது செய்து டெல்லி திகார் சிறையில் அடைத்தது. நாடாளுமன்ற தேர்தலுக்காக மட்டும் அவருக்கு இடைக்கால ஜாமீன் உச்சநீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வழங்கியது. அதற்கு பிறகு ஜூன் 2ஆம் தேதி அவர் சரணடைந்து விட்டார் திகார் சிறையில். இந்த நிலையில் தான் அவர் தனக்கு வழக்கமான ஜாமீன் வழங்க கோரி டெல்லி ரவுசௌமிய நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவினை விசாரித்த டெல்லி ரவுசௌமிய நீதிமன்றமானது நேற்றைய தினம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்தது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என அமலாக்கத்துறை மிக கடுமையான வாதங்களை முன்வைத்தது. இருப்பினும் நீதிமன்றம், டெல்லி ரவுசௌமிய நீதிமன்றமானது அவருக்கு நேற்று ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்தது. இதனைத் தொடர்ந்துதான் இன்றைய தினம் டெல்லி திகார் சிறையில் இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தான் நேற்றே அவருக்கு ஜாமீன் வழங்கி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று உடனடியாக அதே நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை முறையீடு செய்தது. இந்த 48 மணி நேரங்கள் எங்களுக்கு கொடுங்கள், நாங்கள் இது தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய இருக்கிறோம், அதற்காக வேண்டி இந்த உத்தரவுக்கு அதுவரை இந்த உத்தரவுக்கு தடை விதியுங்கள் என்று டெல்லி ரவுசௌமிய நீதிமன்றத்தில் உடனடியாக கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அந்த கோரிக்கையை டெல்லி ரவுசௌமிய நீதிமன்றம் நிராகரித்து விட்டது. அதனைத் தொடர்ந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சார்பில் அவசரமாக மேல்முறையீட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கப்படுவதற்கு எதிர்த்து அந்த சூழ்நிலையில் தான் அந்த வழக்கை உடனடியாக இன்றைய தினம் அவசரமாக விசாரிக்குமாறு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை கோரிக்கை வைத்தது. ஏனென்றால் டெல்லி ரவுசௌமிய நீதிமன்றத்தில் நீதிபதி அமலாக்கத்துறையுடைய வாதங்களை முழுமையாக கேட்கவில்லை. கெஜ்ரிவாலுக்கு வழங்கிய ஜாமீன் நிறுத்தி வைப்பு குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி ஆண்டன்.